ஆனால் தமிழ் கடவுள் முருகருக்கு பாவு பஜ்ஜி படைச்சி பார்த்துருக்கீங்களா கிருத்திகேவி? இன்னைக்கு நாம படைவோம். போய் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிட்டேன் இண்டோ சூப்பர் மார்க்கெட்டுக்கு. அங்கே போயிட்டு ஷார்ட்ஸ்லாம் எடுக்க முடியல. ஏன்னா ஒரு கையில் பேக் இன்னொரு கையில் ஃபோனு. அப்புறம் வெளியே வந்துட்டு ஷார்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு எதிர்க்கிற தக்காளி கடையில் போய் தக்காளி வாங்கி வச்சு வீட்டில் அம்மா உருளைக்கிழங்கு கேரட்லாம் கட் பண்ணி கொண்டிருந்தார்கள். அதையும் நான் அந்த ஷாப்களில் எடுத்து விட்டேன். அதன் பிறகு தண்ணி வச்சு நாடா போய் அப்படின்றாங்க. கீழே வந்து பைப் பம்பில் தண்ணியை ஊற்றி விட்டு இதே மாதிரி சாகசெல்லாம் பண்ணி புரியும். அப்புறம் பட்டர் போட்டு நம்ம அந்த வீடியோவில் வர மாதிரி தேய்ச்சின்னு, அப்புறம் ஆனியனு டொமேட்டோ இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அது லோவோ ஃப்ளேமில் அது ஒரு கோல்டு கலரில் வரும். வீடியோ இருக்கும் பாருங்கள். அது வந்த பிறகு வீட்டில் இருக்க வேறு எதனா குடமிளகா நான் வாங்கிட்டு வந்தேன், அந்த எடுத்து உள்ளே போட்டேன். அப்புறம் இதெல்லாம் சேர்த்து இஞ்சி பூண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதை போட்டு கொஞ்ச நேரம் வாசனை போகிற வரைக்கும் இது பண்ணுவேன். அப்புறம் கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், வீட்டில் இருக்க எல்லா பொடியும் எடுத்து போட்டுருங்க. போட்டு அதெல்லாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வாசனை போயிடும். அதுக்கடுத்து நம்ம கேரட்டு உருளைக்கிழங்கெல்லாம் வேக வச்சிடணும். அதை கொஞ்சம் அப்படியே மசிச்சுட்டு இதை எடுத்து போட்டு தண்ணி ஊற்றுங்க. பாவு பஜ்ஜி மசாலா சேர்க்கவே வந்துட்டேன், அதில் பாவு பஜ்ஜி மசாலா அவ்வளோதான். அதுக்கடுத்து ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணுங்க. அது கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். கஸ்தூரி மெத்தி மேலே எடுத்து போட்டுருங்க. அவ்வளோதான், பாவு ரெடி, பஜ்ஜி ரெடி. சாமிக்கு படைக்கு வரும். அவ்வளோதான்.